இந்த ஃபில்ம் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற்றிருக்கு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது, மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது, எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது. பார்க்குற இடங்கள் ஃபுல்லாக கட்டிடங்களாக இருக்குது, கையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது, நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கத்தோடு வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள நேருக்கு நேரு பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும். இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. அந்த திண்ணை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஃபில்ம் மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரிதல். ஓகே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துன்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்லை, இந்த ஹோல் டீமோட முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். நிறையாவே திருக்குறள் வந்து நிறையவே படிக்க சொன்னார். அதோட பொருள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் லிவ் பண்ணுறதை தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன். நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஐயோ என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு. பட் சார் வந்துட்டு இது நீங்கள் பண்ணால் மட்டுமே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆமாம்மா, செட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப ஜாலியாக. எல்லா ஆர்டிஸ்ட்டும் டீமே ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ண, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஷூட்டிங் டாக்கி போர்ஷன் ஏற்கனவே முடிஞ்சது. இன்றைக்கி வந்து அதோட ஒரு பாடல் இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, 2 பாட்டு போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு. இது வந்து முதல் பாடல், முல்லைப்பூவியின் வாசம் அப்படின்னுட்டு. இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார், கம்போஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நான் வந்து இந்த ராகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணது இல்லை, இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே பாட்டை எழுதினார். இந்த பாட்டு என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் வள்ளுவரும் வாசுகியும் காதல் வயப்பட்டது, பின்பு களவு, பின்பு மனம். இதை வந்து நாங்கள் மாண்டேஜஸாக வந்து ஒரு போர்ஷன் இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த இது முடிஞ்சதுன்னா வள்ளுவர் தினத்தன்னைக்கு இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம். ஆமாம், இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டார். நான் கேட்டேன், செந்தூர பூவை மாதிரி போட்டு கொடுங்க. ஓ, மயில் மாதிரியா அப்படின்னாரு. ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம். வர்ற 15ஆம் தேதி இந்த பாடல் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் இதில் ஹாலிடேஸ் முடிஞ்சோன்னா அந்த படம் வந்து வெளியாகும். இவங்க தனலட்சுமி, இவங்க தான் வாசுகியாக நடிக்கிறாங்க. கேமராமேன் எட்வின். ஆமாம், அவர் இன்றைக்கி உடம்பு சரியில்லாட்டாலும் வந்து இன்றைக்கி இந்த பாட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு. அவர் தான் வள்ளுவர், மிஸ்டர் கலைச்சோழன். ஆமாம், ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நான் உங்கள் மீடியா பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்களா? ஆமாம், இதில் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட், அதுதான் அந்த படத்தோட துவக்கப்புள்ளி. ஸ்கிரிப்ட் படியே வந்திருக்கு, எடுத்திருக்கோம் நாங்கள். ஆமாம். எப்படி டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த பாட்டு முடியுது, இன்னும் ஒரு பாட்டு மட்டும் இருக்குது. அது படத்துக்கு, ஏன்னா அவர் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டாரு. முழு படத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த பாட்டுகளே போட்டிருக்காரு. அவர் விஷுவல் பார்த்துட்டு அவரை நீங்கள் சந்திச்சிட்டிங்களா? யாராவது என்ன சொல்லுவார் அவர் பொதுவாக? ஆமாம், அவருக்கு பிடிச்சாதான மியூசிக்கை போடுவார். கிட்டத்தட்ட 10 நாள் ஆர்ஆர் போட்டிருக்காரு. ஆமாம், இல்லை குறை சொல்கிற மாதிரி இருந்தால் அவர் படமே பண்ண மாட்டார். போய் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவார். குறை சொல்லலை அவர். ஆமாம், இல்லை நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40-50 டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா தான் அந்த துறையில் பண்ண முடியும். ஆமாம், அது நமக்கு வேலை வேணும்ல. அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர்.
அவர்கிட்ட இருந்து நம்ம அவர்கிட்ட போகும்போது அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நம்ம ஒத்து போகணும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இல்லை அவர் அந்த குரல் தானே அவருடைய சாட்சி எல்லாமே. அதுக்கு வெளியில் நீங்கள் அவரை பற்றி பேச முடியாதுல்ல. 2000 வருஷம் ஆச்சு. அந்த குரலுக்கு உள்ளே இருந்து தான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவம், அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும். அதுக்கு வெளியில் வர்றது எல்லாமே கற்பனை தானே. திராவிடம்னா என்ன? காவிங்கிறது மதம், திராவிடம்ங்கிறது வேற. நீங்கள் எதை சொல்ல வரீங்க? அவர் மதத்தை பற்றி பேசுகிறீங்களா, இசத்தை பற்றி பேசுகிறீங்களா? என்ன சொல்ற? யார் பண்ணுறது இது எல்லாத்தையும்? அவங்க எப்போ வந்தவங்க? என்னைக்கு முளைச்சவங்க அவங்க? இல்லை அதாவது சார், இது ஒரு ஜென்யூனான இலக்கியம். உலகத்திலே மிகப்பெரிய இலக்கியம். அவரை பற்றி சொல்லாதவங்க கிடையாது. கம்பன் எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நாம் படித்து புரிஞ்சுக்கணும். இது இந்த திரை வடிவமாக வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு பலமான ஒரு ஆயுதம். இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபியூட் அமையும். அதுதான் எங்கள் நோக்கம். இதுதான் இந்த படத்தோட இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல வரல. திருக்குறள் இன்னும் உலகம் பூரா அறியும். அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க, ஓஹோ இது இவ்வளோ சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. திருக்குறள் அப்படின்னா நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும், நான் படித்தேன்னா எனக்கு அர்த்தம் தரும். அவ்வளோ விசாலமான ஒரு கடல் அது. இல்லை இப்போது நாங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறது ஆங்கில சப்டைட்டிலோட. அது வேர்ல்டு வைடு போகும். அதுக்கப்புறம் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் தானே பண்ணுறீங்க. இல்லையே, யார்? நாங்கள் செலவே பண்ணுறதில்ல. ஆமாம், நீங்கள் என்ன சர்ச்சைகள்? என்ன சர்ச்சை சொல்கிறீங்க? காமராஜர், திருவள்ளுவர், தந்தை பெரியார் அப்படின்னா அவங்களை பற்றி நீங்கள் சொல்ல வந்தாலே சர்ச்சையாக. இப்போ சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? பெரியாருக்கும் வள்ளுவத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமாம், பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டாக உங்களுக்கு தெரியும் தானே? இல்லை சீமானோட கருத்தை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இது நம்ம திருக்குறள் படம் சம்பந்தமான இது. அரசியல் மீட்டிங் தனியாக பண்ணுவோம் நம்ம. ஆமாம், பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுத்தாரு, பெண்களை எப்படிலாம் பேசினார் பெரியார் அதை பற்றி சார். ரெண்டுக்குமான காலகட்டம் வேறு வேறு சார். அது 2000 வருஷம் காலகட்டம். பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் இப்போ இது வரைக்கும் திருவள்ளுவர் தான் சிலை வச்சுருக்காங்க, ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெண் முதல் முறையாக ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த கவரில் போட்டு கொடுக்குறேன். அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து, வாசுகி எங்கன்னு கேட்டாங்க. இதுதான் இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை. இது இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல. இன்றைய பெண் அதை எப்படி பார்க்குறாங்க. அப்போ இங்கே வள்ளுவர் இருக்கார், வாசுகி இடம் இல்லையா? அப்போ பெண் இனம் அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கான உரிமை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சரியா? வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் ஒப்பிட முடியாது. ஆமாம், ஆமாம். இவர் எட்வின் அப்படின்ட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நான் எப்படி ப்ரொடக்ஷன் இங்கே மேனேஜர் ஒப்படைக்கிறேனோ. ஆமாம். இல்லை ரொம்ப இல்லை, இந்த வேலையை எடுத்து அப்படி தான் பண்ண முடியும். இதுக்குள்ளே அரசியலோ அதாவது இதில் அந்த மாதிரிலாம் பியூராக அந்த வேலை செய்கிறோம். ஏன்னா நோக்கம் ஒன்றும் பெருசாக இவ்வளோ போட்டிருக்கோம், இவ்வளோ எடுக்கணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இது உலகம் பூரா போகணுங்கிறத மெயினான விஷயம். என்ன வசூலாச்சுன்னு நாங்கள் பேச மாட்டோம். எத்தனை பேர் பார்த்தார்கள்? சினிமாவில் 2 இருக்குது. 10 கோடி வசூலாச்சு, 100 கோடி வசூலாச்சு. சினிமா வர்த்தகம் எத்தனை பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியாவில் எங்கள் படத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு பேசுகிறாங்களா? பேச மாட்டான்.
நிச்சயம். அதாவது சார், நீங்கள் இந்த திருக்குறளுங்கிற பேர் இருக்குல்ல, இது நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால் ஷீட்டுக்கு சமம். உண்மையா இல்லையா? உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிறவன் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா? இதை விட வேறு என்ன பிராண்ட் இமேஜ் வேணும் இதுக்கு? ஆமாம், நாங்கள்லாம் வந்து உண்மையாக உழைக்கிறோம் அதுக்காக. இப்போ அது ரீச் ஆக தானே செய்யும். திருக்குறளை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கு. அது வந்து ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சாப்டர் எப்படின்னா 10 குறளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லும், 2 சாப்டர் ஒரே குறளை தான் சொல்லும். நம்ம எதை வந்து சினிமாவாக ஆக்க முடியுமோ, இப்போ கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாரு, சிலர் வந்து சிறுகதையாக கொண்டு வந்திருப்பாங்க, பல்வேறு வடிவம். இது விஷுவலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை கொண்டு வந்திருக்கோம். வாழ்க்கை வரலாறுல திருக்குறளோட வரலாறு. ஆமாம், அதுக்குள்ளே திருவள்ளுவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதான் படம். லொக்கேஷன் எங்களுக்கு வந்து இதில் இது 3வது செட்டு. இது இன்னொரு காட்டுக்குள்ளே எடுத்தோம், போர்க்கள காட்சிகள் அதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே எடுத்தோம். ஆமாம். கன்னியாகுமரி சில கடைசியில் வருது, கடைசியில் படத்தோட கடைசியில் அந்த திருக்குறள் எப்படி பரவி இருக்குது அப்படின்னு காட்டப்படுது. ஆமாம். ஆமாம், அது அடுத்த கட்டமாக கொண்டு போகணும். நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரே நாளையில் வந்து உலகம் பூரா 1000 தேட்டரில் போட்டு பண்ணக்கூடிய வேலை கிடையாது. இது தமிழில் கொண்டு வரோம், சப்டைட்டிலோட கொண்டு வரோம், ஓடிடியில் போகும், அப்புறம் வேறு மொழி, இப்போ ஜப்பனீஸ் மொழியில் போகும், அப்படி எல்லா மொழிகளையும் கொண்டு வரோம். நாங்கள் எங்கள் நோக்கம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரணுங்கிறது தானே. நம்ம நாகரிகம் வந்து இவ்வளவு ரிச்சான நாகரிகமா, இப்படி ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழில் இருக்கா அப்படின்னு உலக மக்கள் தெரியணுமா இல்லையா? ஆமாம். லொக்கேஷன்ஸ் வந்து அந்த கதைக்கு தேவையான லொக்கேஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம். கம்ஃபர்டபுளுங்கிறது இப்போது சார், இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் கடினம் உண்டு. இப்போ நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு வந்தீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? நீங்கள் செய்கிற வேலை தான் நானும் செய்கிறேன், ஒரு ஆட்டோக்காரர் செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன். கஸ்டமர் கிடைக்கணும், வண்டி ஸ்டார்ட் ஆகணும், பெட்ரோல் போடணும், சிக்னலில் நிற்கணும், இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இது சினிமா மேக்கிங்லேயும் உண்டு. சினிமாக்காரன் எந்த விதத்துலையும் எக்ஸ்க்ளூசிவான ஆளே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை தான் நான் செய்கிறேன். இது ஒரு துறை, அது ஒரு துறை, அவ்வளோதான். இதில் கர்வம் கொள்றதுக்கோ சிறுமைப்படுறதுக்கோ எந்த காரணமும் கிடையாது.